அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அமெரிக்கா, உக்ரைன் கனிம ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாவே எங்கேயாவது போர் நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல அமெரிக்கா அவங்களுக்கு என்ன சாதகமான விஷயமோ அததான் பண்ண பார்ப்பாங்க. அதே மாரி தான் இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உக்ரைனோட ஒரு கனிம ஒப்பந்தம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இந்த கனிம ஒப்பந்தத்தோட சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுக்ரைன், ரஷ்யா போர்ல யுக்ரைனுக்கு அதிகமா உதவி செஞ்ச நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா. அதிகமான ஆயுதங்கள வழங்கி அவங்களுக்கு உதவிகள செஞ்சிருக்காங்க. அதற்கு மாற்றாக உக்ரைன்ல இருக்கக்கூடிய கனிம வளங்கள மேனேஜ் பண்ணக்கூடிய அதிகாரத்த இப்ப அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தின் மூலியமாக பெற இருக்காங்க. சரிங்களா? அதுதான் இந்த ஒப்பந்தம். ஓகேங்களா? இந்த ஒப்பந்தத்தின்படி பார்க்கிறப்ப, உக்ரைனோட கனிம வளங்கள், எண்ணெய், எரிவாயு உள்ளிட்ட இயற்கை வளங்களுமே அமெரிக்காவுக்கிட்ட கண்ட்ரோல்ல வரப்போகுது. என்னதான் அந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே யுக்ரைனுக்கு சொந்தமானதாக இருந்தாலுமே, அமெரிக்க நிறுவனங்கள் தான் அந்த ரிசோர்ஸஸ கையாள போறாங்க. சரிங்களா? மேனேஜ் பண்றது எல்லாமே அமெரிக்கா கையில இருக்க போது. அதுல வரக்கூடிய லாபம் இருக்கும் இல்லையா? அந்த லாபம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். உக்ரைன பொறுத்தவரைக்கும். ஏன்னா, போரால பாதிக்கப்பட்ட ஒரு நாடு. பொருளாதார ரீதியாக பார்க்கிறப்ப ரொம்ப பின்தங்கி இருக்காங்க போர்னால. அதனால இப்ப அமெரிக்க நிறுவனங்கள் வந்து அந்த வளங்கள வந்து ரிசோர்ஸஸ வந்து ஹேண்டில் பண்றனால, அவங்களுக்கு வெளிநாட்டு முதலீடுகள் அதிகமா வரும். அதனால அவங்க பொருளாதாரத்த மீட்டெடுக்க முடியும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இது ஷார்ட் டெர்ம் கெயினா இருந்தாலும், லாங் டெர்ம்ல அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள உக்ரைன் போகக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அவங்களோட இறையாண்மையே பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த ஒப்பந்தத்தின்படி பார்க்கிறப்ப, முதல் 10 ஆண்டுகள்ல கிடைக்கக்கூடிய லாபம், அமெரிக்க நிறுவனங்களுக்கு லாபம் கிடைக்கும் இல்லையா? அந்த முதல் 10 ஆண்டுகள்ல கிடைக்கக்கூடிய லாபம் எல்லாமே உக்ரைனோட மறுகட்டமைப்பு பணிகளுக்கு செலவு பண்ணப்படும். சரிங்களா? ஆல்ரெடி நெறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டேமேஜ்லாம் இருக்கு. சோ, அத சரி செய்யறதுக்காக இந்த அமௌண்ட்ட செலவு பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லாபம் எல்லாமே அமெரிக்காவுக்கு சொந்தமானதாக இருக்க போகுது. சரிங்களா? சோ, இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு இதனால 2 விஷயங்கள் இருக்கு. 1 அவங்களுக்கு வெளிநாட்டு முதலீடு அதிகமாகும். பொருளாதாரத்த மீட்டெடுக்க முடியும். ஷார்ட் டெர்ம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு எக்கனாமிக்கல் குரோத் அவங்கனால மெயின்டெயின் பண்ண முடியும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, லாங் டெர்மா பார்க்கிறப்ப, என்னதான் வளங்கள் அப்படிங்கிறது அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுல இருந்தாலும், வளங்கள் அவங்களுக்கு சொந்தமானது தான். அப்ப அவங்களுக்கு உண்டான ஷேர் வந்து அவங்களுக்கு இருந்துட்டே தான் இருக்க போது. ஆனா, அதோட முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு பாதுகாப்பு உக்ரைனுக்கு வந்து கிடைக்கும். இப்ப அமெரிக்க நிறுவனங்கள் உக்ரைன்ல இருந்து அந்த வளங்கள மேனேஜ் பண்ண போறாங்க அப்படின்னா, உக்ரைன்ல ஒரு அமைதியான சூழல் நிலவுனா மட்டும் தான் அமெரிக்கானால அத பண்ண முடியும். அப்ப உக்ரைன்ல அமைதிய திரும்பி கொண்டு வரதுக்கான எல்லா நடவடிக்கைகளையுமே அமெரிக்கா பண்ணும். ஃபியூச்சர்லயும் பார்த்தீங்கன்னா, அந்த உக்ரைன் நாட்டுல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம, மறுபடியும் ரஷ்யா கூட எந்த ஒரு சண்டையும் இல்லாம இருக்கிற அளவுக்கான ஒரு பாதுகாப்ப அமெரிக்கானால உக்ரைனுக்கு வழங்க முடியும். உக்ரைன் மக்களுமே ஒரு பாதுகாப்பான, அமைதியான ஒரு நாட்ட தான் விரும்புறாங்க. சோ, அதனால 2 தரப்புக்குமே ஆ பெனிஃபிட்டா இருக்கக்கூடிய ஒப்பந்தமாக இருந்தாலும், அமெரிக்காவுக்கு இதுல நெறைய லாபம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மரபணு மாற்று அரிசி சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஆர்ஆர் தென் 100 அப்படிங்கிற இந்த கமலா அப்படிங்கிற இந்த மரபணு மாற்றப்பட்ட ஜெனடிக்கலி எடிட்டட் ரைஸ் வெரைட்டிய அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அதே மாரி பூசா டிஎஸ்டி ரைஸ் 1 அப்படிங்கிற ஜெனடிக்கலி எடிட்டட் ரைஸ் வெரைட்டிய இந்திய அரசாங்கம் அறிவிச்சிருந்தாங்க. சரிங்களா? இந்த பயிர் வகைகள்னால, இந்த அரிசி வகைகள்னால நமக்கு விளைச்சல் அப்படிங்கிறது 30% அதிகரிக்கும். தண்ணீர் தேவை அப்படிங்கிறதும் கம்மியாகும் அப்படிங்கிறது இதனுடைய ஒரு சாராம்சமாக இருக்கு. இருந்தாலும் இந்த மரபணு மாற்றப்பட்ட உணவுப் பொருட்கள்னால நமக்கு என்ன ஆகுதுன்னா, அ ஆரோக்கியம் அப்படிங்கிறதும், சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்புகள் ஏற்படுவதாக இந்த இந்த இத எதிர்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்ற தீர்ப்புமே இருக்கு. 2024ல என்ன தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க அப்டின்னா, நமக்கு மரபணு மாற்ற உணவுப் பொருட்கள் தொடர்பாக அத பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாரியான ஒரு தீர்ப்பு வந்து இருக்கு. சரிங்களா? இன்னமும் அந்த தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அ தாரா மஸ்டர்ட் ஹைபிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வழக்கோட ஒரு அப்சர்வேஷன தான் இங்க குடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த வழக்கு இன்னும் தீர்ப்பு வரல. இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்த பத்தி தான் பேசியிருக்காங்க. தாரா மஸ்டர்ட் ஹைபிரிட் வழக்குல இன்னும் போயிட்டு தான் இருக்கு. அ மரபணு மாற்றப்பட்ட உணவுப் பொருட்கள வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாரியான அப்சர்வேஷன் வந்து இருக்கு. ஸோ, அதுக்கு எதிராகவும் இருக்கு இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு முக்கியமான ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.